அமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கவலையுடன் தன் படங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட ரணிலின் அமைச்சர் உடனடியாக வெளியேற பணித்த அனுர. ரணில் கொடுத்த அனுமதியை தூக்கி எறிந்த அனுர உடனடியாக ரத்து செய்யப்படும் அனுமதி பத்திரங்கள். தமிழர் பகுதியில் கடும் பதற்றம். தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சி. கொழும்பில் பல நூற்றுக்கணக்கில் இன்றும் குவிக்கப்பட்ட அமைச்சர்களின் அதிசொகுசு வாகனங்கள். கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குண்ட மக்கள். அமைச்சர்களின் வாகனங்களை பார்க்க குவியும் மக்கள். அனைத்து சலுகைகளும் இடைநிறுத்தம். அடுத்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய புதிய ஜனாதிபதி. கடும் கோபத்தில் அரசியல் புள்ளிகள். ஜனாதிபதி அனுரவின் முன்னிலையில் புதிய ஆளுநர்கள் இன்று பதவி பிரமாணம். குடிவரவு குடியியல்பு கட்டுப்பாட்டாளருக்கு விளக்கமறியல் உத்தரவு. கடும் பீதியில் ஏனைய துறையினர். யாழ் காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வெளியானது தகவல். புதிய அரசாங்கத்தில் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கும் தீர்வு. வெளிநாடு செல்வோருக்கு மகிழ்ச்சி செய்தி. ரணிலுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து சஜித்தை தோற்கடித்த நரித்தந்திரி யார்? வெளிவரும் பரபரப்பு தகவல். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் திடீரென்று யாழில் குவிவு. அவசர கலந்துரையாடல். தமிழர் மத்தியில் பொருட்படுத்தப்படாத பொது வேட்பாளர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்றதை தொடர்ந்து அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம் ஆகியவை கலைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தனது அலுவலகத்திலிருந்து வெளியேறிய பரிதாபமான காட்சிகள் தற்சமயம் வெளியாகியுள்ளன. தன்னுடைய படங்களை எடுத்துக்கொண்டு கவலையுடன் அமைச்சர் அறையிலிருந்து அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியான கிளிநொச்சி பகுதியில் அண்மைய குறுகிய காலத்தில் அதிக அளவிலான மதுபான நிலையங்கள் முளைத்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் பதவியேற்றதை தொடர்ந்து பல அரச வாகனங்கள் புதிய நிர்வாகத்திற்கு திரும்பி வழங்கப்பட்டுள்ளன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். குறித்த அமைச்சு வளாகத்திலும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலக வளாகத்திலும் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. புதிய ஆட்சியின் பின்னர் வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்றைய தினமும் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையினை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு திருப்பி கையளிக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியே இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் 253 வாகனங்கள் வெளிப்பயணிகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் ஓய்வூதியம், இதர கொடுப்பனவுகள், வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம், இலவச குடியிருப்பு, மின்சாரம், நீர் கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் தெரிவித்தார். அத்துடன் வாகன தொடரணி செல்லுதல், விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற போதும், குற்றங்கள் குறைக்கப்படுகின்ற போதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மக்கள் தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பமாக இது மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
புதிதாக நியமிக்கப்பட்ட மாகாண ஆளுநர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டிருந்த 9 மாகாண ஆளுநர்களும் தற்போது பதவி விலகியுள்ளனர். அதன்படி மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஜு கமகே, வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால கீரத், தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். அத்துடன் ஊவா மாகாண ஆளுநர் அருண விதான கமகே, வடமாகாண ஆளுநர் PSM சால்ஸ் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் ஆகியோர் தமது பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளனர். அதே சமயம் மேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக மார்ஷல் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் ரொஷான் குணத்திலக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் நேற்று அறிவித்தார். இந்நிலையில் இலங்கையின் 9 மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலுக்பிட்டியவை விளக்கமறியலில் வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த கால ரணில் அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இலங்கையின் இணையவழி மற்றும் வெளிநாட்டு விசா நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கும் அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தும் வகையிலான இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராவு ஹக்கீம், MA சுமந்திரன் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இலங்கையில் இணையவழி மற்றும் வெளிநாட்டு விசா நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கும் அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தும் வகையில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலுக்பிட்டியவை 2024 ஆகஸ்ட் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வடக்கு மார்க்கத்தில் தொடருந்துகளை இயக்குவது தொடர்பில் தொடருந்து திணைக்களம் புதிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி வடக்குக்கான தொடருந்து சேவைகளை ஆரம்பிக்க 4 மாதங்களுக்கு மேலாகும் என தொடருந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சர் மற்றும் செயலாளருடன் கலந்துரையாடிய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகவ மற்றும் அனுராதபுரத்துக்கு இடையிலான தொடருந்து மார்க்க பகுதி நவீனமயமாக்கலின் காரணமாக மூடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவும் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு பணிப்பாளர் நாயகத்துடன் கலந்துரையாடியதாக அமைச்சர் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அக்டோபர் 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு இடையில் அரசாங்கத்தால் புதிய கடவுச்சீட்டுகளை வழங்க முடியும் என பணிப்பாளர் தெரிவித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இதன்படி இந்த காலக்கெடுவில் குறித்த இலக்கை அடைய எதிர்பார்ப்பதுடன் வரிசைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வியடைந்த பின்னணியில் சதி உள்ளதாக கட்சி உறுப்பினர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த கர்சடி சில்வாவுக்கும் இடையில் ரகசிய உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு நாவல பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது இது தொடர்பில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படுவது குறித்து கர்சடி சில்வா ஆலோசனை முன்வைத்துள்ளார். எனினும் இதற்கு கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டமையால் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வியடைந்துள்ளார். இனியும் வெட்கமின்றி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் கட்சி உறுப்பினர்களை சமாதானம் செய்த கர்ஷ ரணிலுடன் ஒப்பந்தம் செய்ய மாட்டோம், ருவான் விஜயவர்த்தமனுடன் ஒப்பந்தம் போடுவோம், அவர்தான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்வார் என குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கட்சி கூட்டத்தின் பொழுது காரசாரமான வாக்குவாதங்கள் எழுந்துள்ளன. சுமார் 125 வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகளும் கர்சடி சில்வாவை கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். நிலைமை எல்லை மீறி சென்றதால் கர்சடி சில்வா அங்கிருந்து அவசரமாக வெளியேறி சென்றதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியன் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன், ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் கானா துளசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழர் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் பொருட்படுத்தப்பட்டிருக்கவில்லை என முன்வைக்கப்பட்ட கருத்துக்கு தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியன் ஸ்ரீகாந்தா பதிலளித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நீண்ட காலமாக தமிழ் மக்கள் அரசியல் ரீதியில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை முன்னிறுத்தித்தான் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழ் மக்கள் அவருக்கு அளித்திருக்கிற வாக்குகள் ஒரு திட்டவட்டமான செய்தியினை சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது தமிழ் மக்கள் அளித்துள்ள வாக்குகள் அரசியல் அதிகார போட்டிக்குள் சிக்கிவிடாமல் ஒரு கணிசமான அரசியல் பெறுமதியை கொண்டிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். வேறு தளத்தில் நின்றுதான் பரிசீலிக்க வேண்டும். ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் தமிழ் தேசியத்தின் கோட்டையாக கருதப்படுகிற யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதல் நிலையிலே வாக்குகளை பொறுத்த மட்டிலே இருந்து கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாசவை விட வெறும் 4500 வாக்குகள் அளவில்தான் அரியநேத்திரன் குறைவாக பெற்றிருக்கிறார் என்பது உண்மையானது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற 1,16,688 வாக்குகளும் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பின்னணியிலே, அதுவும் இந்த தேர்தலிலே 3 பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழர்களுடைய வாக்குகள் திரட்டப்பட்ட பின்னணியிலே மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதே போலத்தான் வன்னியிலும், இதே போலத்தான் மட்டக்களப்பிலும், திருகோணமலையிலும் அம்பாறையிலும் கூட அளிக்கப்பட்ட வாக்குகள் நிச்சயமாக கணிசமானவை. அங்குள்ள கள நிலைமைகளை பொறுத்த மட்டிலே, தள நிலைமைகளை பொறுத்த மட்டிலே அவை நிராகரிக்கப்படக்கூடிய பெறுமதியை கொண்டவை அல்ல. இருந்தும் கூட திரு சுமந்திரன் சில விடயங்களை தனக்கே உரிய பாணியிலே திரித்து கூறியிருக்கிறார். இந்த கட்டத்திலே நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புவது ஒன்றுதான். ஒட்டு மொத்தமாக அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட 2,26,343 வாக்குகளிலே வடகிழக்குக்கு வெளியே அவர் பெற்றுக்கொண்ட 3000 வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தால் அவர் பெற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த 2,23,000 வாக்குகள் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு திட்டவட்டமான செய்தியாக சிங்கள தேசத்திற்கும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்லி நிற்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலே அமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கவலையுடன் தன் படங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட ரணிலின் அமைச்சர் உடனடியாக வெளியேற பணித்த அனுர. ரணில் கொடுத்த அனுமதியை தூக்கி எறிந்த அனுர உடனடியாக ரத்து செய்யப்படும் அனுமதி பத்திரங்கள். தமிழர் பகுதியில் கடும் பதற்றம். தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சி. கொழும்பில் பல நூற்றுக்கணக்கில் இன்றும் குவிக்கப்பட்ட அமைச்சர்களின் அதிசொகுசு வாகனங்கள். கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குண்ட மக்கள். அமைச்சர்களின் வாகனங்களை பார்க்க குவியும் மக்கள். அனைத்து சலுகைகளும் இடைநிறுத்தம். அடுத்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய புதிய ஜனாதிபதி. கடும் கோபத்தில் அரசியல் புள்ளிகள். ஜனாதிபதி அனுரவின் முன்னிலையில் புதிய ஆளுநர்கள் இன்று பதவி பிரமாணம். குடிவரவு குடியியல்பு கட்டுப்பாட்டாளருக்கு விளக்கமறியல் உத்தரவு. கடும் பீதியில் ஏனைய துறையினர். யாழ் காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வெளியானது தகவல். புதிய அரசாங்கத்தில் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கும் தீர்வு. வெளிநாடு செல்வோருக்கு மகிழ்ச்சி செய்தி. ரணிலுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து
சஜித்தை தோற்கடித்த நரித்தந்திரி யார்? வெளிவரும் பரபரப்பு தகவல். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் திடீரென்று யாழில் குவிவு, அவசர கலந்துரையாடல். தமிழர் மத்தியில் பொருட்படுத்தப்படாத பொது வேட்பாளர்